நம்முடன் பேசுவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். டெல்லியே பதற்ற நிலையில் உள்ளது. அங்குள்ள களச்சூழல் என்ன? ஒரு பக்கம் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றம் முடங்கி இருக்கிறது. மற்றொரு பக்கம் நாடாளுமன்றத்திற்கு வெளியே காக்ரோச் ஜனதா கட்சியினர் திரண்டு வருவதால் நாடாளுமன்றமே முழுவதுமாக முடங்கி இருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய வாயில்கள் அனைத்துமே மூடப்பட்டு துப்பாக்கி ஏந்திய நிலையில பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளாக போராட்டக்காரர்கள், குறிப்பாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை சேர்ந்த யாரேனும் உள்ளே வர முயற்சித்தால் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கும் தயார் நிலையில் தான் இருக்கிறார்களோ என்ற கேள்வியை எழுப்பக்கூடிய வகையில் தான் இந்த பாதுகாப்பு பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைய தினம் நாடாளுமன்றத்தை முற்றுகையிடக்கூடிய வகையில ஒரு பேரணிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி. டெல்லியில் இருக்கக்கூடிய ஜன்பத்தில் இருக்கக்கூடிய சாலை வழியாக இந்த பேரணி நடைபெறக்கூடும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதற்கு முன்பாகவே பல்வேறு கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை டெல்லி போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் மேற்கொண்டிருந்தாலும் கூட பல இடங்கள்ல தற்போது சூழல் என்பது கலவரமாக மாறி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சமீபத்திய ஆண்டுகள்ல இந்தியாவினுடைய அண்டை நாடுகள்ல இளைஞர்களுடைய போராட்டம் இருந்ததை போல டெல்லியில மற்றொரு போராட்டம் நடத்த முயற்சிக்கிறார்களா என்ற இன்னொரு கேள்வியையும் பாஜகவை சார்ந்த மூத்த எம்பிக்கள் எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழல் தான் தற்போது நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில காட்சிகளை இப்ப நம்ம ஜெயா பிளஸ்ல நம்ம வழங்கி இருக்கிறோம். அந்த காட்சிகளை இப்ப நீங்க திரையிலையும் பார்க்க முடியும். கண்ணீர் புகை குண்டு வீசப்படக்கூடிய காட்சிகள். இந்த கண்ணீர் புகை குண்டு வீசப்படக்கூடிய அந்த காட்சிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான் மத்திய தலைமை செயலகம் அப்படின்னு அழைப்பாங்க. நாடாளுமன்ற வளாகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் பல ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடியதன் காரணமாக அவர்களை தடியடி நடத்தி கலைப்பதை விட கண்ணீர் குண்டுகளை வீசி கலைக்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சிகளை பார்க்க முடியும். இது நாடாளுமன்றத்திற்கு அருகே இருந்து பதிவு செய்யப்படக்கூடிய காட்சிகள். கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்ட அடுத்த சில நொடிகளிலேயே நாடாளுமன்றத்தினுடைய வாயில்களை மூடிவிட்டார்கள் பாதுகாப்பு பணியாளர்கள். உள்ளே இருந்து யாருமே வெளியே செல்ல முடியாத வகையிலும் வெளியே இருந்து உள்ளே யாரும் செல்ல முடியாத வகையிலும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 4 அடுக்கு பாதுகாப்பு என்பது தற்போது நாடாளுமன்ற வளாகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் QRT அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குயிக் ரெஸ்பான்ஸ் டீம் பாதுகாப்பு வழங்கியிருக்கிறாங்க. CISF உடைய பாதுகாப்பு பணியாளர்கள் பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க. டெல்லி போலீசாருடைய பாதுகாப்பு பணியாளர்கள் பாதுகாப்பு என்பதை வழங்கியவர்கள். இவற்றை தவிர உள்ளே பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் என பலரும் இருப்பதன் காரணமாக SPG பாதுகாப்பு குழுவினரும் பாதுகாப்பு என்பதை நாடாளுமன்றத்திற்கு வழங்கியவர்கள். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையிலுமே ஒரு உச்சக்கட்ட ஒரு பரபரப்பான சூழல் என்பது காணப்படுகிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீட் விவகாரத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி தற்போது இந்த பேரணி என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில பேரணியில ஆங்காங்கே காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதன் விளைவாக பல இடங்கள்ல போராட்டக்காரர்கள் ஒன்று கூடி அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவர்கள். அதன் ஒரு பகுதியாக தான் நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் என்பது இன்று கூடி நடைபெற்று வரக்கூடிய நிலையில நாடாளுமன்றத்தை முற்றுகையிடக்கூடிய வகையில் போராட்டக்காரர்கள் நாடாளுமன்ற வளாகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி இந்த போராட்டங்களை கலைக்கக்கூடிய முயற்சிகள்ல பாதுகாப்பு பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டிருப்பதன் காரணமாக இந்த போராட்டம் ஒருவேளை வன்முறையாக மாறிவிட்டால் அதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மிக தீவிரமாக மத்திய அரசு பாதுகாப்பு பணியாளர்கள் ஈடுபட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியாக தான் நாடாளுமன்றத்தினுடைய உயர்ந்த மதில் சுவர்களுக்கு நடுவே அமைந்திருக்கக்கூடிய அந்த நுழைவு வாயில்கள்ல தகர்த்து விட்டு யாரும் உள்ளே வந்துவிடக்கூடாது அல்லது குதித்து ஏறி உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக CISF துணை ராணுவ படையினரை பொறுத்தவரையிலுமே துப்பாக்கி ஏந்திய நிலையில தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்காங்க. நிலைமை மோசக்கும் அடையக்கூடிய பட்சத்துல துப்பாக்கி சூடு நடத்துவதற்கும் தயார் நிலையில் இருக்கிறார்களா என்ற அந்த கேள்வி என்பது அந்த காட்சிகளை பார்க்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தற்போதைய சூழல்ல நாடாளுமன்றம் வளாகம் முழுவதுமே ஒரு பெரும் பரபரப்பாக காண முடிகிறது. உள்ளே இருக்கக்கூடிய எம்பிக்களோடு தொலைபேசியில் பேசக்கூடும் பட்சத்துல அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பாதுகாப்பான சூழல்ல உள்ளே நாடாளுமன்றத்துல உள்ளே ஈர்க்கப்படுகிறது. ஆனால் வெளியில என்ன நிலைமை என்பது எங்களால் தெரிந்து கொள்ள முடிகிறது ஊடகங்கள்ல இருந்து. ஆனால் தற்போதைய சூழல்ல மத்திய அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என எதிர்க்கட்சியினுடைய எம்பிக்கள் பலரும் தொலைபேசி வாயிலாக நமக்கு தகவல்களை எல்லாம் பகிர்ந்திருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, ஒரு பக்கம் போராட்டக்காரர்கள் நாடாளுமன்ற வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபட்டு வராங்க. மற்றொரு பக்கம் மத்திய அரசு அவசர ஆலோசனைகளை
மத்திய அரசை பொறுத்தவரையிலுமே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான அத்தனை முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று உறுதி அளித்திருந்தாலும் கூட உடனடி தீர்வு என்பதே தங்களுக்கு தேவை என்பதை வலியுறுத்திதான் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் இந்த பெரும் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வரக்கூடியதன் நிலையில தற்போது இந்த சூழல் என்பது காணப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்துல மத்திய அரசு தரப்புல இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளிவரக்கூடும் அப்படின்ற தகவல்களை நாம் சேகரிக்க முடிகிறது. அந்த அறிவிப்பு போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அறிவிப்பாக கூடும் என்னும் நாம் எதிர்பார்க்கலாம். இன்னும் சில முக்கியமான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வருகிறது. அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுல என்னென்ன மாதிரியான முடிவுகளை மத்திய அரசு எடுக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் டெல்லியினுடைய மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியான நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றிலுமே தற்போது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய கூட்டத்தை கலைக்கக்கூடிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட பல இடங்கள்ல மீண்டும் மீண்டும் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி போராட்டங்கள் நடத்தி வருவதால் ஒரு பெரும் பரபரப்பான சூழல் என்பது நிலவி வருகிறது. அருணா, யோகேஸ்வரன், நீங்கள் சொன்னது போல நாடாளுமன்றமே பதற்றமான சூழ்நிலையில் தான் காணப்படுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. உடனடி தீர்வு கிடைக்க வேண்டி போராட்டக்காரர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி வருகின்றனர். அதாவது ஒரே ஒரு கேள்வினா, அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த போராட்டத்தினால பதவி விலக வாய்ப்புகள் இருக்கா? மத்திய அமைச்சரவையை பொறுத்தவரையிலுமே விரிவாக்கம் மற்றும் மாற்றம் செய்யப்படுவதற்கான வேலைகள் கடந்த சில மாதங்களாகவே டெல்லியில் நடைபெற்று வருகிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாற்றம் செய்யப்படக்கூடுவார் என்பது கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே அது மத்திய அரசு வட்டாரங்களிலிருந்து தகவல்களாக சேகரிக்க முடிந்தது. ஆனால் உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி தற்போது கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் இந்த விவகாரங்களை மேற்கொண்டு வரக்கூடிய போராட்டங்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில உடனடி தீர்வு கிடைக்குமா என தெரியாது. ஆனால் 3 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நீட் விவகாரங்கள் தொடர்பாக மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்பதை மத்திய அரசை உறுதியளிக்க வேண்டும். 1. 2வது, கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மீது வன்முறையை காரணமாக தடுக்கப்படக்கூடிய நோக்கில் செயல்படுவதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதை 2வது கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இப்படியான முக்கியமான சில 3 உத்தரவாதங்களை மட்டும் மத்திய அரசு கொடுத்தால் தாங்கள் மீண்டும் அமைதி நிலைக்கு திரும்புவோம், அதாவது போராட்டங்களை கைவிட மாட்டோம், மாறாக டெல்லி ஜந்தர் மந்தர்ல எங்களுடைய அமைதி வழியான போராட்டங்கள் தொடரும் என்பதை தான் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இது குறித்தும் மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. குறிப்பாக மத்திய உயர்மட்ட அமைச்சர்கள் இந்த ஆலோசனை கூட்டங்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கு உத்தரவாதங்களை அளிக்கக்கூடிய வகையில சில அறிவிப்புகள் வெளிவரக்கூடும். இதைத்தான் நாம் முன்பே சொன்னோம். இன்னும் சிறிது நேரத்துல மத்திய அரசு தரப்புல இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளிவரக்கூடும் என்றும், அந்த அறிவிப்புல இப்படி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் தொடர்பான சில உத்தரவாதங்கள் வழங்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் அதிகபட்சமாக சென்றால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது தற்போது பொது சமூக வலைதளங்கள்ல. ஆனால் 2021 காலகட்டங்கள்ல டெல்லியை முற்றுகையிட்டு பஞ்சாப் விவசாயிகள் போராட்டம் நடத்திய போது கூட 3 வேளாண் சட்டங்களை அவர்கள் திரும்ப பெற வேண்டும், அதே நேரத்தில் மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றது. ஆனால் மத்திய அமைச்சரவை விரிவாக்கத்தின் போதுதான் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் மாற்றம் செய்யப்பட்டார். எனவே இந்த விவகாரத்துல அப்படியான நடைமுறைகளை மத்திய அரசு எடுக்குமா, தர்மேந்திர பிரதான் உடனடி ராஜினாமா செய்வாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் மத்திய அரசு வட்டாரங்களில் விசாரிக்கப்படும் போதும் சரி, டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்களிடம் நாம் பேசும்போதும் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் முன்வைத்திருக்கக்கூடிய முக்கியமான சில கோரிக்கைகள், அதே போல சோனம் வான்சுக் முன்வைத்திருக்கக்கூடிய சில முக்கியமான கோரிக்கைகள் மீதான உத்தரவாதங்களை மட்டுமே மத்திய அரசு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிடுவார்கள். அந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த போராட்டம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொள்வார்கள் என்ற விவரங்களை மட்டுமே வழங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பாக தான் மத்திய அரசினுடைய ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் என்பது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மத்திய அரசு தரப்பிலிருந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியோ அல்லது அரசினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பின் மூலமாகவோ இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில சில உத்தரவாதங்களை மத்திய அரசு வழங்கலாம் என நாம் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல இன்னொரு விஷயம் எதிர்பார்க்கப்படுகிறது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக தான் தற்போது கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் இந்த தீவிரமான இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. எனவே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்துல சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படக்கூடும். குறிப்பாக உயர்மட்ட விசாரணை குழுவை அமைப்பது உள்ளிட்ட உத்தரவாதங்களை எல்லாம் மத்திய அரசு வழங்குவார்கள் என்ற இந்த ஆலோசனைக்கு பிறகு அப்படின்ற தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இன்னும் சிறிது நேரம் பொறுத்திருக்கலாம், அது தொடர்பான விவரங்கள் நமக்கு கிடைக்கப்படும். கிடைக்கப்பட்டதற்கு பிறகு இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சிகளை மத்திய அரசு இன்னும் தீவிரமாக தொடங்குவார்கள் என்பது களத்திலிருந்து நம்ம இந்த சூழல்களை பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடிகிறது. அருணா, நீங்கள் சொல்வதை போல இன்னும் சிறிது நேரத்தில் முக்கிய அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கலாம். உங்களுடைய
விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.